ஹாய்ங்க. இன்றைக்கி எதை பற்றி வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் தன்மையில் பற்றி தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, என்னோடய ஸ்கின் ஃபுல்லாக சன் டேன் ஆகிடுச்சிங்க. என் ஸ்கின்னை நான் ரொம்ப நாளாக கவனிக்காம விட்டதுனால இப்படி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி ஹோம் மேடாக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பண்ணேன். அது எப்படி பண்ணுறன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எந்த ஃபில்டரும் போடல, நார்மல் நம்மளுடைய வீடியோ கேமராவில் தான் நான் எடுத்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னென்ன யூஸ் பண்ணுறதை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். நார்மல் வீட்டில் சாப்பாடு வடிப்போம் இல்லையா, அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு 3 ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் ஒரு 3 ஸ்பூன், அப்புறம் பொட்டேட்டோவை திருப்பி வச்சுருக்கேன். நான் அதுக்கப்புறம் பொட்டேட்டோவை அரைச்சிடுவேன். நீங்களும் அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சிங்கன்னா அது அடியில் வந்து ஒரு பவுடர் பேஸில் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். அதுதான் வந்து மெயின் மேட்ரே நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கு. இன்ஸ்டன்ட் ப்ளீச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் அந்த மேட்ரு தான் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹனி. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் டர்மரிக் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கஸ்தூரி மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்க்கு. எனக்கு ஆல்ரெடி ஆயில் ஸ்கின்ன்றதுனால மில்க் எடுத்துக்கல. உங்களுக்கு வேணால் நீங்கள் மில்க்கும் ஆட் பண்ணுங்கள். மில்கில் வந்து நல்ல ஒரு கிளன்சிங் இருக்குங்க. இது கூட மில்க் ஆட் பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா சூப்பரான ஒரு கிளன்சிங் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணிக்கணும். அதாவது நல்லா கிண்டிட்டு வந்தீங்கன்னா ஒரு க்ரீம் பேஸில் நமக்கு அது இந்த மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து பொட்டேட்டோவையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொட்டேட்டோ ஜூஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது அடியில் வந்து ஒரு பவுட்ரு பேஸில் நமக்கு ஒரு பவுட்ரு கிடைக்கும். அதுதான் வந்து நம்மளுடைய ப்ளீச்சிங்காக யூஸ் பண்ணுற பொருள். ஓகேவா? இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது நல்லா பவுட்ரு பேஸில் கெட்டியாக இருக்கும். இது கூட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த அரிசி மாவு இருக்குது இல்லையா, அரிசி கஞ்சி காசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இது கூட ஆட் பண்ண போகிறோம். அரிசி வந்து நார்மலாகவே அரிசி நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும், நல்ல க்ளோயிங் கொடுக்கும் நம்ம ஃபேஸுக்கு. நம்ம வந்து அரிசி ஊற வைக்கிறோம் இல்லையா, அந்த அரிசி ஊற வைக்கிற தண்ணியவே நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் ஃபேஸ் நமக்கு டல்லாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து அது ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விட்டோ, இல்லை காட்டனில் டிப் பண்ணி ஃபேஸில் வச்சோ நம்ம பண்ணோம்னா ரொம்ப சூப்பரான நமக்கு நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும், க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பொட்டேட்டோவுடைய அந்த பவுட்ரு கூட பொட்டேட்டோ ஃபில்டர் பண்ணி பவுட்ரு வச்சுன்னா அது கூட அரிசி மாவு அந்த கஞ்சை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆரஞ்சு ஜூஸையும் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹனி, அதுக்கப்புறம் லெமன் வந்துட்டு ஒரு 6-7 சொட்டு விடணுங்க. அதுக்கப்புறம் கர்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள், நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது. அப்ளை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவருக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபேஸ்லேயே அதை விட்டுட போகிறோம். அந்த 1/2 அன் ஹவர் நம்ம சும்மா ஃபேஸில் போட்டு அதை அப்படியே விட போகிறது கிடையாது. நம்ம ஃபேஸுக்கு மசாஜ் கொடுக்க போகிறோம். எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ்க்கு நம்ம மசாஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம போடுற ப்ராடக்ட் ஒன்று நம்ம ஸ்கின்னை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் குயிக்காக. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெளியில் போய் ஃபேஷியல்லாம் எதுவும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. காசு கொடுத்து கண்ட க்ரீமெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நம்ம ஹோம்மேடாக நம்ம வீட்டில் இருக்கிற சமைக்கிற பொருட்களை வச்சு நம்ம சூப்பராக நம்மளோட ஸ்கின்னை சூப்பராக பிரைட்டாக க்ளோயிங்காக பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். அப்ளை பண்ணி அந்த வித் 1/2 அன் ஹவருக்குள்ளே என் ஃபேஸில் எப்படி ஒரு சூப்பரான டிஃப்ரென்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அதுக்கு தான் முன்னாடியே உங்களுக்கு ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் எடுத்த ஃபோட்டோஸ். அது கொஞ்சம் நேரத்துக்கு நான் ஒரு வாட்டி மசாஜ் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸில் கிடைக்கிற டிஃப்ரென்ஸை நான் ஃபோட்டோவாக எடுத்து உங்களுக்கு அதை அழகாக காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இதில் பார்க்குறீங்க, பட் ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்குமே இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நம்ம போடலாம். ஏன்னா நம்ம இதில் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலை இல்லையா, எல்லாமே ஹோம்மேடாக தான் நம்ம செய்கிறோம். ஸோ ஒரு 10 வயசு 12 வயசுக்குள்ளே பசங்க நமக்கு இருந்தாங்க, அவங்களுக்கு இது வந்து நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். ஃபுல் பாடிக்குமே நீங்கள் இதை போட்டு குளிக்கலாம். 1/2 அன் ஹவர் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு இது கிடைக்கும். உண்மையிலே நான் சொல்கிறேன், இது சூப்பரான ரெசிபி மீன்ஸ் ரொம்ப சூப்பரான க்ரீம். இது ரொம்ப அழகாக நமக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும். நம்மளோட ஃபேஸுக்கு நல்ல இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும், இன்ஸ்டன்ட் ப்ளீச் கொடுக்கும்.
இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். ஏன்னா இதில் நம்ம ஹனி லெமன் ஜூஸ்லாம் சேர்த்துருக்கோன்றதுனால லெமன் ஜூஸ் ஹனி லெமன் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ்லாம் சேர்த்துருக்கோன்றதுனால ஆரஞ்சு ஜூஸும் ஹனியும் சேர்த்தாலுமே நல்ல க்ளோயிங் கொடுக்குங்க நம்ம ஃபேஸுக்கு. ஸோ பாருங்கள், நான் தேய்க்க மசாஜ் பண்ண எந்த அளவுக்கு அது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தான் நம்மளோட ஸ்கின்ஸ் வந்து மாறுறது நமக்கே தெரியும். இது வந்து நான் வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக 3 டேஸ்க்கு ஒன்ஸு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண நம்மளுடைய பழைய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பழைய ஸ்கின் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த கலரே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது வந்துடும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கரெக்டாக பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். நான் கண்டிப்பாக 3 நாளைக்கு ஒரு வாட்டி இனிமேல் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய ஒர்க் லோடு இருந்ததுனால நம்மளே எல்லா விஷயத்தையும் பண்ணணுன்றதுனால நான் என்னோடய ஸ்கின்னை வந்து கவனிக்காம இருந்ததுனால ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. எப்பவுமே நம்மளை அழகுபடுத்திட்டு தான் நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டே இருக்கும் இல்லையா. அது நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் தான், நீ ஒன்றை அழகுபடுத்திப்பார், உன்னை நீ சிரிச்சுப்பார், உன்னுடைய நம்பிக்கையே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதுமாதிரி செல்ஃப் க்ரூமிங்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளை ரசித்தா தான் நம்மளை மற்றவங்க ரசிப்பாங்க அப்படிங்கிறதுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த ஸ்பிங்கரில் நம்ம ஹைக்கு நம்ம மசாஜ் கொடுக்கும் போது அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க, அந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் யூஸ் பண்ண ஸ்பிங்கர் தான். நீங்கள் ஹைக்கு வந்து நார்மலாகவே நீங்கள் ஹை மசாஜ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பிங்கரில் தான் நீங்கள் வந்து ஹை மசாஜ் கொடுக்கணும். ஓகேங்களா. மற்ற எந்த ஸ்பிங்கரில் கொடுத்தாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஸ்பிங்கரில் தான் நம்ம வந்துட்டு ஹைக்கு வந்து மசாஜ் கொடுக்கணும். ஓகேங்களா. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மலாக நீங்கள் இருக்கும்போது நிறைய பேர் கருவளை, எனக்குமே நிறைய கருவளை இருக்கும். ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தால் கருவளையும் வரும், நல்லா தூங்காமல் இருந்தால் கருவளையும் வரும். அது வந்து நம்ம வந்து ரத்த ஓட்டம் இல்லைனாலும் அந்த மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நார்மலாக சும்மா கொஞ்சம் நேரம் எப்பயா இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நம்ம இந்த ஸ்பிங்கரை வச்சு நம்ம வந்து அப் அண்ட் டவுன் ஐ ரொட்டீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய கருவளையம் கூட நமக்கு போய் நல்ல அழகான ஒரு ஃபேஸ் நம்மளுக்கு கிடைக்கும், நல்ல அழகான ஒரு கலர் ஒன்று கிடைக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது என்னுடைய பையன், அவன் வந்து நான் பண்ணதை பார்த்துட்டு என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்க. இப்போ பாருங்கள், நான் மசாஜ் பண்ணி இவ்வளோ டைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த டைட் ஆனதுக்கப்புறம் திருப்பியும்